தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 வாழைக்காவை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கடலை மாவு, கரம் மசாலா, காரப்பொடி, பெருங்காயப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதிலே உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைக்காவில் அந்த மசாலாலாம் போட்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெயில் போட்டு பொரித்து செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா தோசைக்கல்லில் போட்டு பரட்டியும் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.